குன்னூரில் பிரபல தனியார் ஹோட்டலில் வழங்கிய தக்காளி சாஸ் நிறைந்த புழுக்களால் வாடிக்கையாளரான துணை நடிகர் விஜய் விஸ்வா அதிர்ச்சி அடைந்துள்ளார். We'll take care of it. Media and police will come and you talk them. Okay? Manager. I want to talk to the manager, not you. Huh? Manager po. 5 minutes varaiku manager. Should I ask him to come now? இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஃபேமிலியில சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், we are not responsible, மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க. யாரு செஃப்? ஹாய், நான் விஜய் விஸ்வா, ஆக்டர். நான் வந்து ஊட்டிக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தோம். இந்த ஹோட்டலோட பேரும் நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஹோட்டலில் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்சிபிளாக கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் யார்ட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றாங்க. இதுக்கு நாங்கள் பே பண்ணியிருக்கோம். தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்க கேட்போம். சூரிய நாராயணன், வணக்கம். இது தொடர்பாக ஹோட்டல் தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டு இருக்கிறதா? தற்போது வரை ஹோட்டல் மீது உணவு பாதுகாப்புத்துறை தரப்பில் ஏதேனும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? சூரிய நாராயணன், வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பிகில், சாயம் உட்பட பல்வேறு படங்களில் நடித்த துணை நடிகர் விஜய் விஸ்வா என்ற அபி சரவணன் தனது குடும்பத்தாருடன் மற்றும் நண்பர்களுடன் ஊட்டிக்கு சுற்றுலா வந்தனர். இவர்கள் குன்னூர் டான்டி தலைமை அலுவலகம் உள்ள தனியார் ஹோட்டலில் உணவருந்த சென்றனர். அப்போது ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்ததில் அதனுடன் தக்காளி சாஸ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை அனைவரும் ஒன்று சேர்ந்து அருந்தி கொண்டிருக்கும் போது அதில் தக்காளி சாஸில் புழு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் விவரம் தெரிவித்துள்ளனர். அப்போது அவர்கள் உரிய பதில் அளிக்காமல் காலம் தாழ்த்தி அவர்களை நுழைவு வாயில் அருகே சுமார் 3 மணி நேரம் பக்கம் நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இவர்கள் உணவு பாதுகாப்பு துறைக்கு போன் செய்தும் யாரும் போன் எடுக்காத நிலையில் 108 ஆம்புலன்ஸுக்கும் அடித்து அதற்கும் லைன் செல்லவில்லை என்று தெரிவித்தனர். அங்கு பின்னர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் அவரிடம் வந்து பேசி சாஸில் இருந்தது உண்மைதான், அவரிடம் மன்னிப்பு கேட்ட பின் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் உரிய ஆய்வு செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.